வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி முழுவதுமாக கலைக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்றக் கழகம் 2021 சட்டசபை தேர்தலில் 3.5% வித்தியாசத்தில் அதிமுகவை வீழ்த்தி திமுக வெற்றியடைந்தது. 5 ஆண்டுகள் திமுக சொன்ன வாக்குறுதிகள் 442 வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 50% கூட நிறைவேற்றப்படவில்லை. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் இளைஞர்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருந்தது. காவல்துறையினர் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. மேலும் 5 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தின் அதிகாரம்தான் தமிழ்நாட்டில் இந்த மாதம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து உத்தரவுகளையும் தேர்தல் ஆணையம், ஆளுநர், ஜனாதிபதி இந்த 3 நபர்கள் தான் மேற்கொள்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள், அவருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்புகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு விட்டது. கண்ணீருடன் துர்கா ஸ்டாலின் இருக்கிறார். இன்னும் 10 நாட்கள் தான். செல்லும் இடமெல்லாம் திமுகவிற்கு அவமானங்கள் தான். திமுகவின் வேட்பாளராக நியமிக்கப்பட்டவர்கள் ஊருக்குள்ளேயே விடமாடுக்கார்கள் என்ற குற்றச்சாட்டுகளையும் பொதுமக்கள் திமுகவை அவமானப்படுத்துவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சொன்ன வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. தமிழ்நாட்டில் பாதுகாப்பையும் ஏற்படுத்தவில்லை. கலைஞருக்கு மெரினாவில் நடுக்கடலில் பேனாவை வைப்பதற்கு 1000 கோடி திட்டமிடுகிறார். எந்த விதத்தில் நியாயம்? விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்களை பாதுகாப்பதற்கான குடோன்கள் இன்று வரை கிராமங்களிலும் நகரங்களிலும் இல்லை. ஆனால் 1000 கோடிக்கு பேனா சிலையை வைப்பதற்கு என்ன பயன் இருக்கிறது? கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் நினைத்து கொண்டார் தமிழ்நாடு தங்களுடைய குடும்ப சொத்து என்று. மக்கள் எப்பொழுதுமே பொறுமையாக இருந்து அவர்களுக்கான நேர்மையான ஒரு சூழல் உருவாகும் அல்லவா தேர்தல். அப்பொழுதுதான் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் கொண்டு வருவார்கள். இந்த முறையும் அதுதான் நடைபெறுகிறது. திமுகவின் ஆட்சி ஒட்டுமொத்தமாக கலைக்கப்பட்டு விட்டது. இந்த 10 நாட்கள் தேர்தல் ஆணையம் முழுவதுமாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறது. இதனால் தான் நேற்று இரவே ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக பயணங்களை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்தபோது கூட பாதுகாப்புகள் அந்த அளவிற்கு இருக்காது. துர்கா ஸ்டாலினும் கோவிலுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பு இல்லாமல் சாதாரணமாக செல்கிறார். இவர்கள் நினைத்த அந்த தமிழ்நாடு குடும்ப சொத்து என்பது பறிபோகிவிட்டது. ஸ்டாலின் அவர்களது ஆட்சி முழுவதுமாக பறிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி வர வேண்டுமா, அல்லது மக்கள் விரும்பக்கூடிய அந்த ஆட்சி யார் அமைக்க வேண்டும் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.